உலக அமைதி வேண்டியும் நாடு செழிப்பதற்காக மழை வேண்டியும் பிரசித்தி பெற்ற உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற 50ஆம் ஆண்டு சதசண்டி யாகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருச்சி உறையூரில் அமைந்துள்ள வெக்காளியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது. வானமே மேற்கூரையாக கொண்ட வெக்காளியம்மனை வழிபட தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு நடத்துவது வழக்கம். கல்வி, செல்வம் மற்றும் வலிமை இந்த மூன்றினையும் வழங்கி பக்தர்களுக்கு அருள்மழை பெய்து வருபவள் வெக்காளியம்மன். பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் உலக மக்கள் நன்மைக்காகவும், செல்வம் பெருக, மனசஞ்சலங்கள் நீங்கி, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க, நல்ல மழை பெய்து நாடு செழிப்பதற்காகவும், விளைநிலங்களில் யாவும் விவசாயம் செழித்தோங்கிட வேண்டி சதசண்டி பெருவேள்வி எனும் யாகம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த வருடம் 50ஆம் ஆண்டு சதசண்டி யாகம் நேற்று ஆனைமுகன் வழிபாட்டுடன் தொடங்கிய நிலையில் இன்று காலை கணபதி பூஜையுடன் தொடங்கி தேவியர் போற்றி மற்றும் சண்டி வேள்வி நடைபெற்று வருகிறது. பிரம்மாண்ட ஹோமகுண்டத்தில் வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் முழங்க நெருப்பூட்டப்பட்டு அரிசி, மஞ்சள், பழவகைகள், நவதானியங்கள், ஹோம மூலிகைகள் உள்பட பலவகையான பொருட்களை இட்டு நெய்யூற்றி முதலாங்கால யாகம் நடைபெற்று வருகிறது. சதசண்டி யாகம் நடைபெறும் இடத்தில் உற்சவர் வெக்காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அதே நேரம் மூலவர் வெக்காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது. 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த சதசண்டி யாகத்திற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் மேற்கொண்டுள்ளனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 30ஆம் தேதியன்று 5ஆம் கால சண்டியாகம் நிறைவு பெற்று அன்றைய தினம் இரவு 7 மணிக்கு அம்பாள் திருவீதியுலா நடைபெறும். ரிஷியை பார்த்து என்னோட அரசாங்கெல்லாம் ரொம்ப நலிவடைந்து போயிடுத்து, என்ன வழின்னு சொல்லிட்டு இந்த தேவி மகாத்மியம் சொல்கிறார். இதுபடி தேவி மகாத்மியம் தான் சத்தியாக சொல்கிறார். இது மாதிரி சொல்லி பண்ணீங்கன்னா அம்பாள் ஆராதனை பண்ணினா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். என்ன தான் 13ஆவது சொல்கிறார். நனிதி பிரணமாத்தா திவ்யதாத்மனோ 3 வருஷம் அன்ன ஆகாரமின்றி இந்த மணலில் அம்பாளை செஞ்சு 3 வருடம் ஆராதனை பண்ணினா 13ஆம் அத்தியாயத்தில் இருக்கு. இந்த முதல் அத்தியாயத்தை மது கைடவன் கூஷ்மாண்ட